பொம்மையார் பாளையத்தில் கடல் சீற்றத்துடன் காட்சியளிக்கிறது. ஆனந்தன், நீங்க அங்க களத்துல இருக்கிறீங்க, அங்க என்ன நிலவரமா இருக்கு? கடற்கரை பகுதிக்கு மக்களுடைய நடமாட்டம் இன்னும் இருக்கா? மீனவர்கள்லாம் அவங்களுடைய படகுகளை பாதுகாப்பா நிறுத்தி வச்சிருக்காங்களா? என்ன விவரம் ஆனந்தன்? ஆனந்தி, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்று புதுச்சேரிக்கும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கும் 380 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மதியம் கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் புதுச்சேரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான முறையில் கரையை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. நேற்றே மீனவர்கள் தொடர்ந்து அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்று அந்த புயல் எந்த திசையை நோக்கி மையம் கொண்டிருக்கிறது என்று மீனவ கிராம மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த பகுதியிலிருந்து இருந்தது. இந்த நிலையில்தான் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று நேற்றே எச்சரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து மையம் கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு 380 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில புதுச்சேரி இருக்கக்கூடிய கிராம மக்கள், மீன கிராம மக்கள் முன்னெச்சரிக்கை பல்வேறு நடவடிக்கை. அது மட்டும் இல்லாம புதுச்சேரி அரசும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. இதற்கு முன்பாகவே காரைக்கால் புதுச்சேரிக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் புதுச்சேரிக்கு கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்பு குழு வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் புதுச்சேரியுடைய மாவட்ட ஆட்சியர் நேற்றே குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிக்கு புதுச்சேரியில் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடற்கரை மற்றும் கடற்கரை ஓரமாக மணல் பரப்புள்ள நேற்று முழுவதுமாக அனுமதிக்கப்படவில்லை. இன்று சற்று எப்பவும் வழக்கமான இயல்பான நிலையிலே இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக யாரும் கடற்கரை ஓரமாக அனுமதிக்கப்படவில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கடற்கரை ஓரமாகவும் கடற்கரையை செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் அவர்களுக்கும் தொடர்ந்து காவல்துறையினது எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அவர்களே அனுப்பக்கூடிய நிகழ்வு இங்கு இருக்கிறது. இருப்பினும் இங்க புயல் எச்சரிக்கை வரக்கூடிய பட்சத்தில் காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், மீனவர்கள், கடலோர காவல்படையினர் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்தி, கடற்கரைக்கு பொதுமக்கள் வர வேண்டான்னு மாநில அரசு அறிவுறுத்தி இருந்துச்சு. ஆனாலும் நிறைய பேர் அங்க கடற்கரையில இருக்காங்க, செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க, சிறுவர்களோட கூட பேரண்ட்ஸ் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. எவ்வளவு காவல்துறையினர் அங்க கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க ஆனந்தன்? தொடர்ந்து எச்சரிக்கை அம்மாநிலத்தினுடைய முதல்வர் ரெங்கசாமி அவர்கள் கொடுத்திருந்தாலும் இங்க இயல்பாகவே இயற்கை சீற்றம் வழக்கம் போல இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதன் காரணமாக இயல்பாகவே பொதுமக்கள் வழக்கமான எப்பொழுதும் கடற்கரை ஓரமாக பார்ப்பது போல பார்க்கிறார்கள். இருப்பினும் நேற்று இந்த வானிலை எச்சரிக்கையை தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. இன்று காலை இந்த செய்தி வந்த பிறகு கடற்கரை ஓரமாக தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.